தயா பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். அண்ணாமலை பாஜகவில் என்ன நிலையில் இருக்கிறார் என்று தெரியவில்லை என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். அண்ணாவின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா எனும் பசுவின் மீது அமர்ந்த காகம் தற்போதைய திமுக என அண்ணாமலை விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசினார். அப்போது அண்ணாமலை பாஜகவில் என்ன நிலையில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றும், அண்ணாமலை பாஜக கட்சி வேண்டும் என்று சொல்கிறாரா வேண்டாம் என்று சொல்கிறாரா என்றே தெரியவில்லை என கேள்வி எழுப்பிய அவர், பாஜக அண்ணாமலையை மறந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். அவர் அந்த கட்சியில என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதியில் அவரை பொறுப்பாக போட்டால் வேணான்னு, அந்த கட்சி வேணும்னு சொல்றாரா அந்த கட்சி வேணான்னு சொல்றாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்ற கருத்துக்கள் எங்கிருந்து எடுப்படும்? எப்பொழுதும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்து எப்பொழுதும் வழுக்காமல் வலுவாமல் பிறளாமல் ஆட்சி நடத்தக்கொண்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த ஆட்சியுடைய நாயகன் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காட்டிய வழியிலே தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் புதிய பத்திரப்பதிவு அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். அப்போது அங்கு வந்த சின்னதம்பியாபுரம் கிராம மக்கள் தங்கள் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்று அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்க வந்த நிலையில் அவர்களை கண்டுகொள்ளாமல் அமைச்சர் காரில் ஏறி சென்றுள்ளார். இதை கண்டு குழம்பிய கிராம மக்கள், இன்னும் 2 மாத காலத்திற்குள் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் தங்கள் ஊர் கிராம மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டோம் என கூறியுள்ளனர். இந்திய வெளியுறவு கொள்கையை அமெரிக்கா தீர்மானிப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு உணவருந்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், UGC மானியக் குழு நலிந்த பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான நிதியை வழங்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என கூறியவர், ஆனால் அந்த பணியை செய்யாமல் பல்கலைக்கழகங்களின் விதிகளுக்கு மாறாக தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதாக குற்றம் சாட்டினார். இந்திய வெளியுறவு கொள்கையை அமெரிக்கா தீர்மானிக்கிறது எனவும், அண்டை நாடுகளோடு இந்தியாவிற்கு சிறப்பான வெளியுறவு கொள்கை இருப்பதாக தெரியவில்லை எனவும் தெரிவித்தார். நம்ம ஒரு தொடர்பில்லாத இடத்துல UGC மூலம் ஒரு மெம்பர் போடணுங்கிறது பல மாநிலங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று அதை சேலஞ்ச் பண்ணி அது தேவையில்லை, ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த மாநில அரசினுடைய உரிமை பல தீர்ப்புகள் கொடுத்திருக்கு. அதை மாண்புமிகு ஆளுநர் படித்து பார்த்து அதன்படி காலியாக இருக்கின்ற துணைவேந்தர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு ஒத்துழைப்பு தந்தால் நல்லது. ஏற்கனவே அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற எந்த மசோதாக்களுக்கும் அனுமதி வழங்காமல் இருப்பது போன்று தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களையும் நியமிக்காமல் தமிழ்நாட்டை எப்போதுமே ஒரு வஞ்சிக்கின்ற மனப்பான்மையோடு இருப்பது வருத்தம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கையசைத்து குரல் எழுப்பிய மாணவனுக்காக அமைச்சர் சிவசங்கர் காரிலிருந்து கீழே இறங்கி வந்து மாணவரின் குறையை கேட்டறிந்து உத்தரவிட்டார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைக்க போக்குவரத்து துறை மற்றும் மின்துறை அமைச்சருமான SS சிவசங்கர் சென்றார். அப்போது அமைச்சரின் வாகனத்தை பார்த்து பள்ளி மாணவன் கையசைக்க உடனடியாக தனது ஓட்டுநரிடம் கூறி காரை நிறுத்தச் செய்து கீழிறங்கி சென்று கலந்துரையாடினார். பின்னர் கையசைத்த மாணவனை அருகில் அழைத்து எதற்காக கையசைத்தாய் என்று அமைச்சர் கேட்டதும், தனது சொந்த ஊரான ஆய்க்குடிக்கு நேரடியாக செல்வதற்கு பேருந்து சேவை இல்லை என்பதை மாணவன் தெரிவித்துள்ளார். உடனடியாக தன்னுடன் வந்திருந்த போக்குவரத்து துறை அலுவலரிடம் இது பற்றி தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டார்.
பள்ளி தலைமை ஆசிரியர் பதவிக்கான வழக்குகள் முடிந்தவுடன் 2000 தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் அறிவியல் திருவிழா கண்காட்சியை பார்வையிட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆரம்ப பள்ளி அளவில் பள்ளி இடைநிற்றல் என்பது இந்தியாவிலேயே தமிழகம் 0% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அதேபோல் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி அளவில் 7.7% குறைத்து வருகிறோம் எனவும் தேசிய அளவில் 14% உள்ளதாகவும் தெரிவித்தார். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அறிக்கைக்கு துறை சார்பாக பதிலும் அளிப்போம் என கூறினார். மேலும் தலைமை ஆசிரியர் பதவிக்கான வழக்குகள் முடிந்தவுடன் சீனியாரிட்டி அடிப்படையில் 2000 பேருக்கு தலைமை ஆசிரியர் பதவி வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் இடைநிற்றல் 0%. அதே மாதிரி ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் 7.7%. ஓவரால் நேஷனல் ஆவரேஜ் 14% இருக்கும்போது நம்ம படிப்படியாக நம்ம குறைச்சிட்டு இருக்கோம். இடைநிற்றல் அப்படிங்கிறது இந்த மாதம் எண்டு வரைக்கும் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி 4 நாள் எங்கள் பசங்க யாரும் ஸ்கூலுக்கு வராமல் இருந்தாங்கன்னா நம்ம திரும்பி கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய பணியை எங்களுடைய டீச்சர்ஸும் அங்கே மாவட்ட கலெக்டர் சார்லேருந்து எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி யாரும் வரலங்கிறத வச்சுட்டு இடைநிற்றல் அப்படிங்கிறது கணக்கிடக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் இது இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நான் பல முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நேற்று கூட அவருடைய அறிக்கையை நான் பார்த்துருக்கேன். நான் இது சார்ந்த துறை சார்ந்து அதுக்கான ஒரு ரிப்ளையும் கண்டிப்பாக நாங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.